Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கு பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எதுக்காக பேன் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்போட தாய் நிறுவனமான மெட்டாவானது பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதன்படி அவங்க அனலைஸ் பண்ணி குறிப்பிட்ட டேஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு அக்கௌண்ட் பேன் பண்ணிருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாட்ஸ்அப்போட தாய் நிறுவனமான மெட்டாவானது பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 31 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளுக்கு இணங்க ஒரு கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. இது எதுக்காக இந்த கணக்கெடுப்பு அப்படின்னா, அதாவது வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நிறைய மோசடிகள் பாத்தீங்கன்னா நடக்குது. இது நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கூட தெரியாத தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் அனுப்பி இது போல ஸ்கேம் பண்ற மாதிரி நிறையலாம் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. இதுக்காக தான் பாத்தீங்கன்னா அவங்க மொத்தமா ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஹையான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப பண்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நார்மலா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க டோட்டலாவே அனலைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்க செக் பண்ணிட்டு எந்த அக்கௌண்ட்க்கு எப்படி பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது டெம்பரரியா பேன் பண்றது இருக்கு, பெர்மனண்டா பேன் பண்றது இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாருங்க, அதாவது ஆகஸ்ட் 1 முதல் 31 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க 8.4 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் அவங்க பேன் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப்ல. இது மொத்தமா பேன் பண்ணிருக்குது. இதுலயும் பாருங்க, இதுல பர்மனண்டா பேன் பண்ணி இருக்கிறதும் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா டெம்பரரியா பேன் பண்ணதும் இருக்கு. அதாவது கடுமையான மீறல்களும் இருக்கு, அதை நார்மலா யூஸ் பண்ணி பேன் பண்ணதும் இருக்கு. ஓகே, இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பேன் பண்றதுல ஒரு விதத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்களுக்கு நீங்க ஸ்கேம் பண்ற மாதிரியோ அல்லது தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் அனுப்பி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துற மாதிரியோ சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஒரு வாட்ஸ்அப் கணக்கை. அவங்க உங்களை பிடிக்காம அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்ட பிறகு இது ரொம்ப மோசமா அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவாங்க. இது ஒரு ரீசனா இருக்கும். அவங்க எல்லாமே பாருங்க, நீங்க வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ற போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், மெசேஜஸா இருக்கட்டும், லிங்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. செக் பண்ணிட்டு டோட்டலா ஒரு டைம்ல பாருங்க மொத்த அக்கௌண்ட்டுமே பேன் பண்ணிடுறாங்க. இது எதுக்காக நமக்கு பேன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இது நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் பேன் பண்றாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல இது போல பேன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை பாத்தீங்கன்னா வரும், நிறைய மோசடி வரும், நிறைய இழப்புகள் ஏற்படும். இந்த பாதுகாப்பு கருதி தான் பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்ல நம்ம பேன் பண்ணிடுறாங்க அந்த அக்கௌண்ட்டை. உங்களுக்கு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த அக்கௌண்ட்டை நீங்க திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, your phone number is no longer allowed to use WhatsApp சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல பாத்தீங்கன்னா வரும். இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இது சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அது சரி ஆகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது நீங்க டெம்பரரியா உங்களுக்கு அக்கௌண்ட் பேன் பண்ணிருக்கான் அப்படின்ற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்லயே இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். இது எப்படி சரியாகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப்க்கு ஹெல்ப் சென்டர்ல போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும், ஒரு ஃபீட்பேக் சென்ட் பண்ணணும். நீங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மெயில் ஐடியோ சரி, அல்லது நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹெல்ப்ல போயிட்டு அவங்களுக்கு நீங்க அந்த மெசேஜை ஷேர் பண்ணாலும் சரி, நான் எந்த ஒரு விதி மீறல்களையும் நான் மீறல, நான் கரெக்டா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நீங்க போட்டுருங்க. அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அன்பேன் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நீங்க அதிகபட்சமான மீறல்கள்ல இருக்கீங்க, ரூல்ஸை நீங்க கடைபிடிக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய அக்கௌண்ட் தொடர்ச்சி அந்த பேன்ல தான் இருக்கும். அதை நீங்க அன்பேன் பண்ண முடியாது. ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கடந்த ஆண்டு பேன் பண்ணதுல, அதாவது ஆகஸ்ட் 1 முதல் 31 வரைக்கும் அவங்க எல்லா அக்கௌண்ட்டையும் செக் பண்ணிட்டு பேன் பண்ணதுல பாத்தீங்கன்னா அவங்க 1.6 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கடுமையான மீறல்களை பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரூல்ஸை மீறி இருக்காங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா உடனே பேன் பண்ணிருக்காங்க. சில அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மீதி இருக்க அக்கௌண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நார்மலான தவறுகள்னால பாத்தீங்கன்னா பேன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வாட்ஸ்அப்போட அந்த தாய் நிறுவனமான மெட்டா பாத்தீங்கன்னா இப்போ மத்தவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட் பேன் பண்ண மாட்டாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஓனா செக் பண்ணுவாங்க. இப்படி செக் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அவங்க பேன் பண்ணுவாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா எதனா ஒரு சந்தேகத்திற்கு உரிய அக்கௌண்டா இருக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டையும் பேன் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்படி பேன் பண்ணும்போது நீங்க அவங்க கிட்ட ஹெல்ப் சென்டர்ல போயிட்டு நீங்க உங்களுக்கான பிரச்சனையை சொல்லி நீங்க சால்வ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்க பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் அன்பேன் ஆயிடும், உங்களுடைய அக்கௌண்ட் சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல. ஓகே, இது போல பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் தரப்புல இருந்து கடந்த ஆண்டு ரிப்போர்ட் மட்டும் எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ வாட்ஸ்அப் தரப்புல ரிப்போர்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுடைய அக்கௌண்ட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,707 ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க ரீட் பண்ணிட்டு 93% வந்து அவங்களுக்கு உடனே வந்து நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது செக் பண்ணிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சைட்ல இருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு எப்படி என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அன்பேன் பண்றது, என்னுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிடுச்சு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. நீங்க தேவையில்லாத விஷயத்தை அடுத்தவங்களை ஏமாத்துற வகையில, மோசடி பண்ற வகையில, ஸ்கேம் பண்ற மாதிரி, அது இல்லாம தேவையில்லாத வீடியோஸ் வந்து ஷேர் பண்றது, தேவையில்லாத வீடியோஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல வீடியோஸ்லாம் நீங்க அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு டைம்ல வந்து அவங்க செக் பண்ணிட்டு ஒரு டைம்ல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிடுவாங்க. இது நார்மலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அன்பேன் பண்ணிக்கலாம். அப்படி மோசடி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ரொம்ப மீறி இருக்கு அப்படின்னா அன்பேன் வந்து பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, வாட்ஸ்அப் வந்து கடந்த ஆண்டு 8.4 மில்லியன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் வருங்காலத்திலேயே வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஆண்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து பேன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். உங்களுடைய அக்கௌண்ட் இது போல பேன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து நியூவா ஒரு அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணும் போதோ சரி, இல்ல அதே அக்கௌண்ட்டை நீங்க வந்து அன்பேன் பண்ணி யூஸ் பண்ணும் போதோ சரி, நீங்க வந்து சரியான விஷயத்துக்காக வந்து நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பயன்படுத்துங்க. கரெக்டா தேவையான விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்க வந்து விட்டுருங்க. அப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ பேன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு பேன் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து வாட்ஸ்அப்பை சேஃபா யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.